படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராக்கி சிவராமின் நினைவேந்தல் நிகழ்வு திங்கட்கிழமை மாலை மன்னாரில் இடம்பெற்றது. மன்னார் நகரசபை மண்டபத்தில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு 28ஆம் தேதி மாலை மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராக்கி சிவராமின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், சட்டத்தனி சுகாஸ், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தனி ஸ்ரீகாந்தா உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பெருமைக்குரிய தமிழ் தேசிய கல்விகளில் நீண்டைய மொழிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில் வரவேற்று இருக்கின்றோம். சமூக செயற்பாட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, திரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடக பேச்சாளர் சுபாஷ் கஜேந்திரகுமாரின் சைக்கிள் நிச்சயம் வெல்லும். பாராளுமன்ற தேர்தலிலும் மாறி மாறி வென்று வருகின்ற ஒரு பாராளுமன்ற தேசிய கட்சிகள் சிந்தனைக்கு முயற்சிக்கின்றன. மனதிற்கு நம்பிக்கை பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ கஜேந்திரகுமார் இந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட மாட்டார். சட்ட விசாரணை எதுவுமே இருக்க போவதில்லை. தமிழனுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு சட்ட ரீதியான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்பதை அவர்கள் பகிரங்கமாக கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலேயும் பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலேயும் அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருணகுமார் திசாநாயக்க வடகிழக்குக்கு வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இதுதான் ஜேவிபி நிலப்பாடு. அதைத்தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி என்ற புது பேரில் வந்து துணிஞ்சு சொல்றார். மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு 2015ஆம் ஆண்டுல இருந்து 19ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வுக்கான இடைக்கால அறிக்கையை தாங்கள் தங்களே தீர்வாக கருதி அதை பாராளுமன்றத்தை நிறைவேற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த தீர்வை நாங்கள் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கும் கூட மிகவும் இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமை, ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு. அது தமிழரை ஏமாத்துறதுக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் இந்த இனத்துடைய சாபக்கேடாக இருந்த அந்த கட்சியுடைய தலைமைத்துவம், கட்சி அல்ல தலைமைத்துவம், தமிழனை ஏமாற்றுவதற்காக தமிழில் ஒற்றையாட்சி என்ற வார்த்தைக்கு பதிலாக ஒருமித்த நாடு என்ற வார்த்தையை பாவித்து, ஆனால் சிங்களத்திலே நீதிமன்றத்துக்கு போனால் உங்களுக்கு தெரியும், சிங்களத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை மட்டும்தான் நீதிமன்றங்கள் கருத்தில் எடுப்பார்கள். சிங்களத்தில் மேல தெளிவாக ஒற்றையாட்சி ஏக்கிய ராஜ்யம் என்றது தான் அங்கே இருக்கு. தமிழரை ஏமாற்றுவதற்காக தங்களுடைய சொந்த மக்கள் நம்பி வாக்களித்தவர்கள் தான் இந்த சிங்கள தலைவர்களை பயன்படுத்துகிறார்கள். அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் 70 வருஷமா. அதே மாதிரி
ஒரு ஏமாற்று அரசியலமைப்பை தயாரித்து போட்டு அதைத்தான் அவர் நிறைவேற்ற போகிறார் என்று அறிவிச்சிருக்கார். அப்ப தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்றது ஒற்றையாட்சி. தமிழருடைய பொறுப்பு கூறுகின்ற விஷயத்திலே ஒரு நீதிமன்ற விசாரணை இல்லை என்றால் இவர்களுக்கும் இதுக்கு முதல் இருந்த 76 வருஷமாக இருந்த அவர்களே சொல்லுகின்ற இனவாத அரசாங்கங்களுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சொன்னது என்ன? அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அரசியல் கலாச்சாரத்திலே மாற்றம். அப்ப இதுக்கு முதல் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? தமிழருக்கு அடிப்படையான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனையும் பொறுப்பு கூறுகின்ற விடயத்திலே நீங்கள் எப்படி வித்தியாசப்படுகிறீர்கள்? அந்த இனவாதிகளிடம் இருந்து ஒரு வித்தியாசம் இல்லை. சரி, அது வெளிப்படையாக சொன்னவே தாங்கள் செய்ய போறது இல்லை என்று. செய்ய போறதாக சொன்ன என்ன? எங்கட மக்களை கவர்ந்த விஷயங்கள் என்ன? தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறது, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறது. எங்கே? காணிகள் பிடிச்ச காணிகள் எல்லாத்தையும் விடுவிக்கிறது. எங்கே விடுவிச்சவை? இப்ப இன்னும் புது காணிகளை யாழ்ப்பாணத்தில் எல்லாம் பிடிக்கிறாங்க. இங்கேயும் அப்படித்தான். எல்லா விஷயத்திலையும் இவர்கள் இதுக்கு முதல் இருந்தவர்களுக்கோட ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதிலே எந்த விதத்திலேயும் வித்தியாசமாக செயல்படவில்லை. மாறாக அவர்களுக்கும் விட அந்த தாங்களே இனவாதிகள் என்று கருதுகின்ற அந்த கட்சிகளுடைய நிகழ்ச்சி நிரலை அவர்களுக்கும் விட மிகவும் நாசுக்காக தமிழ் மக்கள் மட்டத்திலே தமிழ் தேசத்துக்கு எதிராக கொண்டு செலுத்துகிறார். இதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய மக்கள் அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நீங்கள் செய்தியாக வேணும். ஆனால் பெரியோர்களே, இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தான் எங்களுடைய சாபக்கேடு, அதை எதிர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே. ஒற்றையாட்சி தான் எங்களுடைய இனத்துடைய மூல பிரச்சனை, இந்த இனப்பிரச்சனைக்குரிய பிரச்சனை. ஏன்னா அது வெறுமனே அந்த ஆட்சி முறைமை சிங்கள பௌத்தர்களுடைய கையில மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை குவிக்கும். அப்ப அதே ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஒரு தமிழ் கட்சி கொண்டு வர எத்தனைக்கிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ளலாமா? நான் கேட்கிறேன். அதுதான் இந்த தமிழரசு கட்சி செய்ய போகின்றது. தமிழரசு கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த வெளிநாட்டு தூதர்கள் நம்மிடம் ஆணை தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்திருக்கின்றது, அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கின்ற கருத்துக்களை நம்மிடம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அமைப்பு ஒரு முயற்சியை எடுக்கின்றது. நாங்கள் தமிழரசு கட்சியோடு பேசி, அதே போன்று இந்த மன்னார் மாவட்ட வாக்களிச்ச 500 பேரோ என்னோ வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பின செல்வம் அடைக்கலாதன் அவர்களுடன் பேசி அந்த ஆணை என்ற கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 19 பாராளுமன்ற உறுப்பினர்களே 10 பேர் ஒரு அணியில் இருந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதாக காட்டப்படும். ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் செல்வம் அடைக்கலாதன் அவர்களையும் சேர்த்து நானும் 10 பேர் கொண்ட ஒரு அணியை வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு நாங்கள் தொடர்ந்து உறுதியாக இருக்கிறோம். தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அணி எங்களுடையது. 10 பேர் என்ற ஒரு நிலைப்பாட்டை காட்ட நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோம். இப்போ பேசிக்கொண்டு வருகின்ற இடத்திலே அந்த தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருந்த CVK சிவஞானம் அவர்களும் பதில் செயலாளராக இருந்த சத்தியலிங்கம், வவுனியா மாவட்டத்தை சார்ந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களும் பச்சை கொடியை காட்டுறார்கள் என்கிறார். அவர்கள் சொல்றார்கள், கஜன் உங்களோட தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் 7 பேர் கொண்ட குழு எங்களுடைய மத்திய குழு நியமிச்சிருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெருமதி, இந்த பேச்சுவார்த்தையிலே இந்த ஒரு புள்ளியிலே சந்திக்கின்ற உங்களுடைய அந்த இலக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றதை சொல்லி 7 பேர் கொண்டு குழு நியமிக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சுமந்திரன் தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்திலே
கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிராகரித்த இந்த துரோகத்துக்கு தலைமை வைத்த சுமந்திரனை தூக்கி எறிய வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டவட்டமாக அவரை நிராகரித்த சுமந்திரன் தயாரித்த அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பையும் நாங்கள் கைவிடுறதுக்கு எங்களுடைய மத்திய குழு முடிவெடுத்திருக்கிற என்ற செய்தியை எம்மிடம் சொன்னது மட்டுமல்ல ஊடகங்களுக்கு கூட சொல்லியிருக்கிறார். நேத்தோ முந்த நாள் ஏதோ ஒரு ஊடகத்தில் நினைக்கிறேன் டேன் தொலைக்காட்சியிலே ஒரு என்ன நிகழ்வு ஸ்பாட்லைட் என்ற நிகழ்வில் சிவிகே சிவஞானம் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய பதில் தலைவர் பாவம் அவர் தத்தளித்து கொண்டு சொல்றார், ஐயோ நாங்கள் அந்த ஐக்கிய ராஜ்யவை ஒரு நாளும் மீட்க மாட்டோம் நாங்கள் நிராகரிப்போம். அப்போ அவர் சொல்றார், எனக்கு எப்போ சொல்றார், ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்யவை கைவிட்டுட்டோம், 7 பேர் கொண்ட குழு உங்களோட தொடர்ந்து பேசுவதற்கு நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் என்று சொல்றார். சொல்லி எங்களுக்கு மனதில் சரியான ஆறுதல். நானும் எங்களுடைய செயலாளரும் போய் அந்த கூட்டம் முடிய வெளியில் அப்பா இப்போதான் கொஞ்சம் முன்னேற்றம் பெறப்போகுது, இந்த இனத்துக்கு கொஞ்சம் நாங்கள் சரியான பாதையில் போகலாம் போல இருக்கு. கோயிலுக்கும் போய் திரிவரனுக்கும் போய் வணங்கி நன்றி சொல்லி கொஞ்சம் ஆறுதல் அடைந்து கொண்டு இருக்கிற காலத்திலே ஒரு 2 கிழமைக்குள்ள திடீரென்று செய்தி வருது, பதிச் செயலாளர் சத்தியலிங்கம் ராஜினாமா. சரி, செயலாளர் தானே, தலைவர் தானே எங்களோட கதைச்சவர், அவர் தெளிவாக இருக்கிறார் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். திடீரென்று செயலாளர் பதவிக்கு சுமந்திரன் தெரிவு செய்யப்படுறார். யார் சுமந்திரன்? ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த மக்களால் அதுக்காக மக்களால் தூக்கி எறியப்பட்ட சுமந்திரன் அந்த பதவிக்கு வாரார். சரி, அதுவும் பரவாயில்லை, தலைவர் இருக்கிறார் தானே, அவர் சொல்லிட்டார் தானே என்று நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்க திடீரென்று அதே தலைவரான கடிதம் எனக்கு எழுதப்படுது, இந்த பேச்சுவார்த்தையிலே இப்போதைக்கு நடத்துறதுல பிரயோசனம் இல்லை, நாங்கள் விலகிக் கொள்றோம். அப்பதான் விளங்கினது இதெல்லாம் போலி தலைவர்கள், கார்ட்போர்ட் தலைவர். அங்கே மக்களால் தூக்கி எறியப்பட்டதாக கருதப்படுகிற சுமந்திரன் கையில் தான் முழு பேரும் இருக்கிறார். சரிதானே? எங்களுக்கு மட்டுமில்லை, ஊடகங்களும் சொல்றார், சுமந்திரன் தயாரிச்ச ஐக்கிய ராஜாவை நாங்கள் கைவிட்டுறோம். அவர் சொல்றார், 7 பேர் கொண்ட குழு தொடர்ந்து உங்களோட கதைக்கிறதுக்காக நாங்கள் நியமிச்சம் இருக்கிறோம். சுமந்திரன் பேர்ந்து தோத்து போன சுமந்திரன் செயலராக தன்னை எப்படி என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய மத்திய குழுவை பிடிச்சு பதவிக்கு வாரார். அடுத்த நிமிஷம் 7 பேர் கொண்ட குழுவும் பறந்துட்டுது. பேச்சுவார்த்தைக்காக ஐக்கிய ராஜாவை நாங்கள் கைவிடுறோம் என்று சொன்னதையும் மறந்துட்டுது. ஏன்? சுமந்திரன். இதெல்லாம் கார்ட்போர்ட் தலைவர்கள். அதான் உண்மை. அப்படி இல்லை என்றால் இந்த பேச்சுவார்த்தை முறிச்ச அந்த சுமந்திரனை தூக்கி எறியுங்க. நீங்கள் தான் உண்மையிலே தலைவர் என்றால் இந்த இனத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து தமிழ் தேசியத்திலே நம்பிக்கை இழக்க பண்ண படுமோசமாக ஒற்றையாட்சிக்குள் எங்களுடைய அரசியலை முடக்கிறதுக்கு செயல்பட்ட நபர்களை வெளியேற்றுங்கள். உங்க கட்சியில வேற எவரும் இல்லையா? தோத்து போன சுமந்திரன் மட்டுமா? நீங்க சொல்றீங்களா 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஏன்னாப்பா 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஆளே 2 ஆளை நீங்க நியமிங்களேன் செயலாளர் பதவிக்கு. ஏன் தோத்து போன ஒரு ஆளை நியமிக்கிறீர்கள்? ஏன்? அவருடைய பிடிக்குள்ளான் முழு பேர். இதுதான் உண்மை. ஆகவே அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரித்து நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் பேசி 10 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்றை பாராளுமன்றத்திலே ஒரு புள்ளியிலே இணைய பண்றதுக்குரிய அந்த முயற்சியை முறிச்சதற்கு காரணம் அனுரகுமார திசாநாயக்க அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்க கூடாது. அதை எதிர்க்கிறதுக்குரிய ஒரு மெனோனிலே நாங்கள் ஒரு புள்ளியிலே சந்திச்சு ஒரு இணக்கப்பாட்டு இருக்கக்கூடாது. அப்பதான் அனுரகுமார திசாநாயக்க அந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வருகின்ற பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கொள்கையோடு இல்லாதவர்களை வைத்துக்கொண்டு பெரும்பான்மையை கொண்டு
அந்த ஐக்கிய ராஜ்யவை நிறைவேற்றுவதற்கு முடியும். இதுதான் இங்க நடக்கின்ற சதி. அந்த கட்சிக்கு இன்றைக்கு இந்த இனத்துடைய நலன்களுக்கு துரோகம் அளிக்கக்கூடிய வகையிலே செயல்படுகின்றவர்கள் அந்த கட்சியினுடைய முக்கியமான இடங்களில் இருக்கிற இடத்திலே நாங்கள் வாக்களிக்கலாமா? அனுரகுமாரவும் அவருடைய திசை காட்டிக்கும் எந்தளவு தூரத்துக்கு நாங்கள் நிராகரிக்கணுமோ அதுக்கு சமமாக நாங்கள் இந்த பிள்ளையான தலைமைத்துவத்துக்குள் சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்சியையும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பித்து அவர்கள் திருந்த வேண்டும் என்றாவது ஒரு செய்தியை கொடுக்க தேவையில்லையா? நான் கேட்கிறேன், அனுரகுமார திசாநாயக்கவுடைய தேசிய மக்கள் சக்தியோ ஜேவிபி செய்தால் பிள்ளை, அதே விஷயத்தை தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்தால் சரியா? அதனால தானே நீங்கள் அப்படி 15 வருஷமா இயங்கினபடியால் தானே நீங்கள் பாடம் படிக்கணும் என்று முடிவெடுத்து நீங்க போன தேர்தல். அப்ப அந்த தவறான தரப்பை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். செய்து ஒரு சரியான நேர்மையான இந்த சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுகின்ற எங்களுடைய அமைப்புக்கு நீங்கள் வாக்கு தர வேண்டும். எங்களுடைய அணி வெறுமனே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமல்ல, வெறுமனே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மட்டுமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தேசிய தலைவர் தயாரிக்க உருவாக்கின அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அந்த கொள்கையில இருந்து கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் விலகிறதாக கருதி அதில் இருந்து வெளியேறின இந்த வெளியேறி தனியாக இயங்கி கொண்டு வந்த ஒரு சிலர், அந்த தனியாக இயங்கி கொண்டு வந்தவர்கள் கூட கூட்டாக இருக்கின்ற இடத்துல அந்த கூட்டுகள் கூட தவறான முறையில பெற அதில் இருந்து வெளியேறி ஒரு நேர்மையான கொள்கைக்கு பின்னாலே நாங்கள் அணி திரள வேண்டும் என்று விரும்பின இடத்துல இந்த சைக்கிள் சின்னத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் அது சரி என்ற ஒரு முடிவின் எடுத்து எங்களோடு இணைந்து கொள்கை விஷயத்தில் நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்து எங்களோடு இணைந்து இருக்கின்ற ஒரு சரியான நேர்மையாக பயணிக்க விரும்புகின்ற அணிக்கு நம்முடைய மக்கள் வாக்களிக்க வேண்டும். நான் தெளிவாக சொல்லுகின்றேன், மன்னார் மாவட்டம் ஒரு முக்கியமான மாவட்டம். ஏனென்றால் தமிழ் தேசிய பேரவைக்கு ஒரு கனவு இருக்கின்றது. நாங்கள் தமிழ் தேசம் என்று கதைக்கின்ற பொழுது, நாங்கள் தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு மத ரீதியானவோ இன ரீதியானவோ அடையாளம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் என்று சொல்லுகின்ற போது அது மொழி ரீதியான ஒரு அடையாளத்தை பேணுகின்ற ஒரு அடையாளம். அந்த வகையிலே இந்த தமிழ் என்ற மொழி ரீதியான அடையாளத்துக்குள்ளே அதுக்கு உள்வாங்கப்படுகின்ற அனைத்து மதங்களும் எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய கனவு சைவர்கள் மட்டுமல்ல, கத்தோலிக்கர், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் அணிந்திருக்கக்கூடிய தமிழ் என்ற மொழி அடையாளத்தை பேணி எங்களுடைய நிலப்பரப்பிலே நாங்கள் சமத்துவமாக எங்களுடைய அனைத்து அடையாளங்களையும் பாதுகாத்து, அனைத்து மொழிகளையும் பாதுகாத்து, அனைத்து மதங்களையும் பாதுகாத்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றுதான் இந்த தமிழ் தேசிய பேரவையுடைய உண்மையான கனவு. அந்த வகையிலே மன்னார் மாவட்டம் எங்களுடைய தமிழர் தாயத்திலே ஒரு முக்கியமான இடம். ஏனென்றால் இந்த மன்னார் மாவட்டத்தில் தான் கத்தோலிக்கர் பெரும்பான்மையாக வாழுகின்ற பிரதேசம். அந்த மதம் எங்களுக்கு ஒரு சமத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்கின்றது இந்த மண். ஆகவே இந்த மன்னர் தமிழ் தேசிய பேரவையினுடைய ஒரு முக்கியமான தலமாக வருவதை நாங்கள் விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த மண்ணில் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களும் வடக்கிலே பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிழக்கிலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு இருப்பு இருக்கின்றது. ஆனால் வடக்கிலே கூட அவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். எங்களை பிரித்தாடுறதுக்கு ஸ்ரீலங்கா அரசு எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இன்றைக்கு இன ரீதியாக தமிழ் முஸ்லிம் என்று
நாங்கள் பிரிந்திருக்கின்றோம், எங்களுக்கு இடையில பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அந்த முஸ்லிம் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு பொது தமிழ் மொழி அடையாளத்தின் கீழ் நாங்கள் அணிதிரளுக்கு கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். தென் தமிழ் தேசத்திலே முஸ்லிம் மக்களுக்கு தங்களுடைய இன ரீதியான வீதாசாரங்கள் கணிசமாக ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கிறபடியால் அவர்களுக்கு தங்களுடைய அந்த இனம் என்ற அடிப்படையிலே தங்களுடைய அடையாளத்தை வைத்து அரசியல் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் தென் தமிழ் தேசத்தில் இருக்கு. அதை நாங்கள் ஏற்க வேண்டும். அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை ஒரு இடத்துல கொடுத்தே ஆக வேண்டும். ஆகவே முஸ்லிம்கள் தமிழர்களாக பிரிஞ்சு இருப்பது இறுதியிலே எங்களை அனைவரையும் அழிக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகளுக்கு மட்டும்தான் அது உதவும். ஆகவே நாங்கள் எங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தே ஆக வேண்டும். நாங்கள் பேசி எந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மத ரீதியாக வேறுபட்டு இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலே சிறிய மதங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக அவர்களுடைய அடையாளங்கள் அவர்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தலாமோ, அதே மாதிரி இன ரீதியாக ஒரே மொழியை ஒரே தாய்மொழியை கொண்ட மற்ற இனத்தவர்களுக்கும் அதே பாதுகாப்புகளை நாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் தேசிய தலைவருடைய கனவாக இருந்தது. அதனால்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய தலைவரை முஸ்லிம்களுடைய தேசிய தலைவராக அங்கீகரித்து அவர் பேச்சுவார்த்தையிலே வந்து ஈடுபட விரும்பினவர். ஆனா எதிரி அதில் எல்லாத்தையும் முழங்கி கொண்டு குழப்பினது ஏன்? ஒரு இன அழிப்பை முதல் செய்து தமிழர்களை அடக்கி அதுக்கு பிறகு தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களையும் குறிவைத்து அவர்களையும் அடிப்படைய வைக்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. போர் முடிந்ததுக்கு பிறகு இன்றைக்கு மனித உரிமைகளை பற்றி பேசுகின்றதா இருந்தால் திட்டமிட்ட வகையில முஸ்லிம் மக்களை தான் குறிவைக்கிறார்கள். இன்றைக்கு பொருளாதார ரீதியாக முஸ்லிம் மக்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பதற்கு திட்டமிட்ட வகையிலே கடந்த காலங்களிலே செயற்பட்ட அரசாங்கங்கள் எத்தனையோ முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ அநியாயங்களை செய்திருக்கிறார்கள். திகனாலே வந்து எத்தனையோ முஸ்லிம் மக்களை இரவிரவாக வந்து கொண்டார்கள், சொத்துக்களை அளித்தார்கள். ஒரு விசாரணை நடந்ததா? தமிழர்களுக்கு நடந்த அதே சரித்திரம் முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது. இதை நாங்கள் உணர வேண்டும். அதுக்காக வந்து நாங்கள் சிங்கள மக்களை, ஒட்டுமொத்த சிங்கள மக்களை வெறுக்க வேண்டும் என நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. தமிழ் தேசத்திலே சிங்கள மக்கள் சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்டார்கள். அந்த குடியேற்றம் தவறு, அது ஒரு நாளும் நடந்திருக்க கூடாது. ஆனால் எத்தனையோ சிங்கள மக்கள் விரும்பி தமிழ் தேச மக்கள் மட்டத்திலே வாழ்றதுக்கு விரும்புவார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை எதிரியாக நாங்கள் பார்க்கிறது தவறு. அவர்களை அரவணைத்து எந்த அளவுக்கு நாங்கள் அப்படிப்பட்ட நேர்மையாக எங்களை விரும்பி எங்களோடு எங்களை மதித்து எங்களுடைய தாயத்திலே எங்களுடைய தாயமாக அங்கீகரித்து ஆனால் எங்களோடு வாழ விரும்புகின்ற அந்த சிங்கள மக்களை நாங்கள் எப்படி கவனிக்கிறோமோ அதுதான் எங்களுடைய உண்மையான மனிதாபிமானத்தை எடுத்து காட்டும் உலகத்துக்கு. தேசிய தலைவர் இந்த கனவை கண்டவர். அதுதான் எங்களுடைய இனத்துடைய கனவாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் அடைய வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய பேரவைக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு கனவு இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு ஆணை தேவை. இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு தமிழ் மக்கள் எங்களுக்கு அந்த ஆணையை கொடுத்தால்தான் முஸ்லிம் மக்களுடைய தலைவர்களும் தமிழ் மக்கள் இவர்களுக்குத்தானே அந்த ஆணையை கொடுத்திருக்கிறார்கள், அவை இவர்களோட பேசினால் நாங்கள் அதை அடையலாம். தங்களுடைய அந்த அந்தஸ்தும் தமிழ் மக்கள் அங்கீகரித்ததாக இருக்கும் என்ற ஒரு நிலைமையை புரிந்து எங்களோடு பேசுவதற்கு விரும்புவார்கள். தயவு செய்து இதை விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. நாங்கள் இந்த சிந்தனைகளை ஆழமாக படித்து இதை ஆழமாக கவனித்து நாங்கள் எப்படி இந்த விஷயங்களை முன்னுக்கு நகர்த்த வேண்டும் என்று விரும்பி
சொல்லுகின்ற கருத்துக்களாக தான் இது இருக்கு. இது அனைத்துமே உங்களுடைய கையிலே தான் இந்த மே மாதம் 6ஆம் தேதி தங்கியிருக்கின்றது. நீங்கள் கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசத்தை அழிக்கின்ற வேலையில் ஈடுபட்டதும், தமிழ் தேசம் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம் மக்களோடு எங்களுடைய மற்ற மதத்தவர்களோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தாமல், பிரச்சனை இருக்கின்ற இடத்துல அந்த பிரச்சனையை தீர்க்காமல் கடந்த 16 வருஷமாக அந்த பிரச்சனையை இன்னும் பெருசுபடுத்துகின்ற வகையிலே சந்தர்ப்பங்களை வழங்கின தலைவர்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். அதை நாங்கள் உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே அப்படிப்பட்ட உணர்வோடு செயல்படுகின்றவர்கள் தான் எங்களுடைய இந்த அணியிலே இருக்கிறவர்கள். இங்கே தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் வந்து கொண்டிருக்கின்றார் சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்கள். மிகவும் மூத்த ஒரு அரசியல்வாதி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு விரும்பின ஒரு அணிக்குள்ள போய் பதவியை பெற்றிருக்கலாம், விரும்பின அணிக்குள்ள போய் பதவியை பெற்றிருக்கலாம். அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய தமிழரசு கட்சி உடைய சட்டத்தரணி கேவி தவராசா ஐயா, ஜனாதிபதி சட்டத்தரணி, இந்த ஒரு கட்சிக்குள்ள போயிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய முதிர்ந்த வயதிலே எத்தனையோ தெரிவுகள் அவர்களுக்கு இருக்கத்தக்கதாக எத்தனையோ சந்தர்ப்பங்களை அவர் பயன்படுத்தி எத்தனையோ விதமான முடிவுகளை எடுத்து அவர்கள் எத்தனையோ பேர்களோடு கூட்டு சேர்ந்து பாதையிலே போய் அவர்கள் முழுமையாக அனுபவப்பட்டு எங்களுக்கும் விட வயதிலே எத்தனையோ வருஷமாக மூத்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த அணியுடைய நேர்மைத்தன்மையை விளங்கி கொண்டுதான் எங்களோடு சேர்கிறார். அதே போலதான் எங்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் ஐங்கரநேசன் அவர்கள், அதே போலதான் எங்களுடைய அருந்தோபாலன் அவர்கள், கல்விமான் அருந்தோபாலன் அவர்கள். எல்லாத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவை என்றது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த கனவு எங்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை உணர வேண்டும். நீங்கள் மட்டும் உணர்றது போதாது, நீங்கள் இந்த உண்மைகளை உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் கொண்டு போய் இந்த ஒரு கிழமைக்குள்ளே சேர்ப்பதன் ஊடாகத்தான் அந்த மாற்றத்தை உறுதிப்படுத்தலாம். அதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரமும் என்னை பேசவிட்டு இந்த கருத்துக்களை நீங்கள் சரியான கோணத்திலே விளங்குவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். தங்களுடைய வீணவாவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு போர்க்களமாகவும் இந்த தேர்தல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக கடந்த 22ஆம் ஆண்டிலே ஆட்சி பீடமேறிய கோட்டாபய ராஜபக்சவினுடைய முட்டாள்தனமான அணுகுமுறை, ஆட்சி அதிகார நிர்வாகத்தின் காரணமாக அங்கே ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டு தென்னிலங்கையிலே ஒரு பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு அந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்திலிருந்து விரட்டப்பட்ட நிலையிலே அந்த வந்த காத்தோடு காற்றாக அள்ளுப்பட்டு வந்திருக்கிற இந்த ஜேவிபி என்கின்ற ஒரு இந்த மாயைக்குள் வடகிழக்கு தேசமும் சிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு சிக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே இங்கே எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தியது போல 15 வருடங்களாக தமிழ் மக்களிடம் ஆணை பெற்ற தலைவர்கள் இந்த மக்களுக்கு நேர்மையாக உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை, அபிவிருத்திகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அரசு தமிழர்களுக்கு எதிராக மேற்கொண்ட செயல்பாடுகளுக்கு துணையாகவும் இருந்தார்கள் என்ற கோபத்தின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக மக்கள் இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த ஜேவிபி அலையிலே சேர்ந்து அவர்கள் அங்கே வாக்களித்ததன் மூலமாக தமிழர்கள் தேசியவாதத்தை கைவிட்டு சிங்கள தேசியவாதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு போலி தோற்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கே கொண்டே விடப்போகிறது என்று சொல்லி சொன்னால், இந்த மண் தமிழர்களுக்கு சொந்தமானதல்ல, தமிழர்கள் இங்கே வந்தவர் குடிகள், சிங்களவர்கள் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அந்த உண்மையை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டபடியால்
தமிழர்கள் தமிழ் தலைவர்களுடைய இனவாதத்தை புறக்கணித்து இப்பொழுது தங்களுக்கு பின்னால் வர தொடங்கி விட்டார்கள் என்கின்ற ஒரு புதிய புனைகதை ஒன்றை அவர்கள் எழுதத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் இந்த மண்ணிலே எங்களுடைய மக்கள் அடிமைகளாக வாழ வேண்டிய நிலைமை வரும். அந்த நிலைமை உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும். அது சீர் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த மக்களுக்காக நேர்மையாக அர்ப்பணிப்போடு 15 ஆண்டுகளாக குரல் கொடுத்து கொண்டு வருகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர், இன்று தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே இந்த தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்திருக்கின்ற இந்த 5 கட்சிகளையும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று இந்த மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து இந்த மக்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், அதாவது தங்களுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுகின்ற தலைவர்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு துயர நிலை இந்த மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறான நிலையிலே அந்த மக்களுக்காக நேர்மையாக அர்ப்பணிப்பாக செயல்படக்கூடிய ஒரு தரப்பு அந்த மக்களுக்கு முன்னால் இன்று நிற்கிறது என்று சொன்னால் அது இந்த தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான். அவ்வாறு இந்த தமிழ் தேசிய பேரவை இங்கே வேட்புமனு தாக்கல் செய்து இந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே அதற்காக நாங்கள் நன்றி கூற வேண்டியது முதலில் எங்களுடைய தலைவருக்கும், இரண்டாவது இந்த மாவட்டத்திலே இந்த அமைப்போடு அடையாளப்படுத்தி இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல தோல்விகளையும் பல அவமானங்களையும் பல பின்னடைவுகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்து உறுதியாக பயணித்த எங்களுடைய செயல்பாட்டாளர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் ஜோன்சன் அண்ணே, மாவட்ட செயலாளர் விக்டர் அண்ணே மற்றும் எங்களுடைய இங்கே முன்னர் உரையாற்றி சென்ற பண்டி விரிச்சான் எங்களுடைய வேட்பாளர் ஜெகன் அண்ணே, உண்மையிலே அவர் எங்களுடைய கட்சியினுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரே ஒரு முதலாவது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார். இவர்கள் எல்லோரும் இவர்களுக்கு நாங்கள் அந்த அடிப்படை வசதிகளை கூட நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி நிலைமைகள் எங்களுக்கு இருந்தது. அவ்வாறான நிலைமைகளிலும் மத்தியிலும் ஜெகனண்ணை போன்றவர்கள் எங்களோடு உறுதியாக நின்று இந்த அமைப்பை இந்த மண்ணிலே உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் உறுதியாக செயல்பட்டதனுடைய விளைவாக இன்று ஏனைய தரப்புகள் ஒரு மிக மோசமான ஒரு ஏமாற்றை செய்கிற பொழுது, சட்டிக்குள் இருந்து நெருப்புக்குள் விழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது ஒரு மாற்று தெரிவாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையாக ஸ்ரீகாந்தா ஐயா, ஐங்கரநேசன் ஐயா, அருந்தோபாலன் ஐயா, கேவி தவராசா ஐயா போன்ற ஏனைய பல கட்சிகளுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர்களை ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு மாற்று சக்தியாக இங்கு உருவெடுத்து இங்கே நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்ணிலே எங்களுடைய அமைப்போடு சேர்ந்து செயல்பட்டவர்களுக்கு உண்மையிலே நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த வகையிலே இன்று மன்னார் மாவட்டம், குறிப்பாக இந்த தீவு பகுதி முற்று முழுதாக தமிழர்களுடைய கைகளில் இருந்து பறிபோகிற நிலைமை, ஏன் முஸ்லிம் மக்களுடைய கைகளில் இருந்து கூட பறிபோகக்கூடிய ஒரு நிலைமை தோன்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த தீவு பகுதியில் இருந்து கனியவள அகழ்வு என்கின்ற ஒரு பேராபத்தான ஒரு வேலை திட்டம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேலை திட்டம் தடுத்து நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த தீவு பகுதிக்குள்ளே தமிழர்களோ முஸ்லீம்களோ வாழ முடியாது. இந்த மண் முற்று முழுதாக பறிபோகும், ஏனைய பகுதிகளும் படிப்படியாக பறிபோகும். ஆகவே இந்த நிலைமைகள் அதே போன்று காற்றாலையும் இந்த மக்களுடைய கடல் பொருளாதாரத்தையும் எங்களுடைய ஏனைய குடியிருப்பாளர்களையும் பாதிக்கின்ற விதமாகத்தான் இந்த காற்றாலை திட்டம் கூட நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மக்களுடைய நலன்கள் பற்றி எந்த கரிசனையும் இல்லாமல் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது இங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசோடு முழுமையாக ஒத்துழைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே கடந்த 20ஆம் ஆண்டிலே இருந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து 2 பேர் மாத்திரம்தான் இருந்தோம். 18 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே நாங்கள் 2 பேரும் மாத்திரம்தான் எங்களுடைய கட்சியில் இருந்து அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தோம். நாங்கள் அவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த காலப்பகுதியிலே இந்த தீவு பகுதியிலே நடைபெற இருக்கிற இந்த கனியவள அகழ்வுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். இந்த காற்றாலையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல்களினால் எங்களுடைய கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்படுகின்ற அழிவுகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். இந்த வனஜீவராசிகள் திணைக்களத்தின்
இந்த எங்களுடைய மக்களுடைய நில பிரதேசங்களை கெசட் பண்ணி அந்த பகுதிக்குள் செல்லுகின்ற எங்கள் மக்கள் மீது இந்த வனஜீவிராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற அந்த கொடூரமான செயல்பாடுகள், கைது செய்தல், தாக்குதல், சிறைகளிலே கொண்டு சென்று வழக்கு போடுதல், அப்பாவிகள் மீது 50,000 1 லட்சம் என்று சொல்லி தண்டம்படங்களை அறவிடுதல் போன்ற சம்பவங்களுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். காணி அபகரிப்புகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மன்னார் மாவட்டத்தில் இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மன்னார் மாவட்டத்தில் மட்டுமல்ல, மன்னாரில் இருந்து ஆரம்பித்து யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என்று சொல்லக்கூடிய சகல இடங்களிலும் நாங்கள் இந்த மக்களுடைய இருப்புக்காக நாங்கள் குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பல இடங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்ட களங்களிலே எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த போராட்டங்களில் நின்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாத சிங்கள பேரினவாத அரசு எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் மீது ஒரு உண்மைக்கு புறம்பான பொய்க்குற்றச்சாட்டை சுமத்தி கொழும்பிலே அவர் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்த பொழுது 23ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவரை நாய் போன்று கைது செய்து கிளிநொச்சிக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருந்தார்கள். மருதங்கணியிலே அவர் ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த பொழுது 2 போலீசார் துப்பாக்கியோடு வந்து அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு முயன்றார்கள். அதற்கு எதிராக சிவில் உடையில் வந்த அந்த போலீசாருக்கு எதிராக எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் ஒரு முற்பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கிய பொழுது தங்களுடைய தவறை மறைப்பதற்காக எங்களுடைய தலைவருக்கு எதிராகவும் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் பொய் வழக்குகளை பதிவு செய்தார்கள். இதுதான் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையாக இன்றும் இருக்கிறது. அன்று மருதங்கணியிலே அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டதற்கு காரணம் தையீட்டி விகாரை உட்பட குருந்தூர் மலை விகாரை மற்றும் இந்த வடுக்குநாரி மலை ஆலயம் அங்கே பௌத்தமயமாக்கல் போன்ற செயல்பாடுகளுக்கு எதிராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குரல் கொடுக்க கூடாது, அவருடைய தலைமையிலான அந்த இயக்கம் செயல்படக்கூடாது என்ற அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த கைது நடந்திருந்தது. இந்த மண்ணிலே பேராயர் ராயபு ஜோசப் ஆண்டகி அவர்கள் ஒரு மிக பெரும் பணியை இந்த தேசத்திற்காக ஆற்றியிருக்கின்றார். அவர் இப்பொழுது எங்களோடு இல்லை. அந்த பெருமனிதர் இந்த முள்ளிவாய்க்காலிலே நடந்த இனப்படுகொலை தொடர்பாக, குறிப்பாக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே போர் வலயத்திற்குள் இருந்தார்கள் என்பதனையும், போரின் முடிவிலே வந்தவர்கள் போக எஞ்சிய 1,46,900 சொச்சம் பேரை காணவில்லை, அவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற உண்மையை முதலிலே வெளிப்படுத்தி இருந்தவர் பேராயர் அவர்கள்தான். ஆனால் அந்த காலப்பகுதியிலே தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருந்த தமிழ் தலைமைகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று சம்பந்தன் சுமந்திரனுடைய தலைமையிலே நாடாளுமன்றத்தில் 2010 15 சுமார் 16 உறுப்பினர்களை கொண்டு 90% தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று நாடாளுமன்றத்திலே பதவி வைத்துக் கொண்டிருந்த தமிழ் தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அங்கு சென்று விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்றும் அந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கின்ற நடவடிக்கையிலே அரசு ஈடுபட்ட பொழுது சில போர்க்குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லியும், அந்த போர்க்குற்றங்களை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளுகிறோம், உள்ளக விசாரணை மூலம் நாங்கள் நீதி பெற்றுக் கொள்ளுகிறோம், சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று, இனப்படுகொலை நடக்கவில்லை என்றும் அங்கு சர்வதேச அரங்கில் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது இந்த காணாமலாக்கப்பட்டமை மற்றும் படுகொலைகளை மறைத்துக் கொண்டிருந்த பொழுது மன்னார் மாவட்ட பேராயர் ராயபு யோசப் ஆண்டகி அவர்கள் மிக துணிச்சலோடு அந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அந்த ஆண்டகை அந்த விடயத்தை வெளிப்படுத்துகிற பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்தவர்களும் அந்த கருத்துக்கு வலி சேர்க்கின்ற விதமாக ஒரு சர்வதேச விசாரணை கோரியிருந்தால் இன்று எங்களுடைய இந்த இனப்பிரச்சனை, இந்த இன அழிப்பு விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கும். அவ்வாறு சென்றிருந்தால் இந்த கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட இந்த இராணுவ தளபதிகள், இந்த சரப்பொன்சேகா, சவேந்திர சில்வா உள்ளிட்ட இந்த தளபதிகள் இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு முன்னால் தூக்கு கைத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்திருப்பார்கள். இந்த டக்ளஸ் சிவானந்தவாக இருக்கலாம், பிள்ளையானாக இருக்கலாம், கருணாவாக இருக்கலாம், அனைவருமே அந்த தூக்கு மேடைக்கு முன்னால் எப்பொழுது என்று நாட்களை எண்ணுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கும். எங்கள் மீது மீண்டும் ஒரு தடவை கை வைப்பதற்கு இந்த பேரினவாதிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விரலால் கண்ணை குத்தியது போன்று எங்களுடைய தலைவர்களே
இந்த இனப்படுகொலை செய்த அரசை பாதுகாக்கின்ற முகவர்களாக மாறியிருந்தார்கள். அவர்கள் சரி இனப்படுகொலை செய்த விடயத்தில் தான் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி சொன்னால், இனப்பிரச்சினைக்கு தீர்வண்ட விடயத்திலே தமிழர்களுக்கு ஒற்றியாட்சி வேண்டாம், சமஷ்டி தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்தவர் தலைவர் பிரபாகரன் அல்ல. அந்த நிலைப்பாட்டை முன்வைத்தது இலங்கை தமிழரசு கட்சி 1952ஆம் ஆண்டு திருகோணமலை மகாநாட்டிலே முன்வைத்தது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தலைவர் பிரபாகரன் பிறந்தார். ஆகவே தமிழரசு கட்சியினால் முன்வைக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை அடைவதற்காக ஜனநாயக ரீதியாக போராடி, ஆயுதமேந்தி போராடி, அந்த ஆயுத போராட்டத்திலே 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் உயிர் கொடுத்து, லட்சோப லட்சம் மக்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்து, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் தங்கள் கைகள் கால்களை அவயவங்களை இழந்து இன்றும் சமூகத்திலே நடமாடி கொண்டிருக்கின்ற சூழலிலே அதே தமிழரசு கட்சியினுடைய வாரிசுகள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் இந்த இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் கூட ஒற்றி ஆட்சிக்குள் வாழலாம், பௌத்த அரச மதமாகவே இருக்கலாம், வடகிழக்கு இணைப்பு தேவையில்லை, சமஷ்டி தேவையில்லை, ஏக்கியராட்சி என்ற தீர்வுக்குள் வாழலாம் என்ற நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக ஒப்புக்கொண்டு இந்த ரணில் மைத்திரி அரசினுடைய காலத்திலே அவர்களோடு சேர்ந்து ஒரு ஏக்கியராட்சிய விரைவை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த அநியாயத்தை செய்தவர்கள் சம்பந்தன் தலைமையிலான இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான். அந்த சம்பந்தன் என்று இல்லை, இந்த சுமந்திரன் இருக்கிறார். இந்த சுமந்திரனுக்கு யாழ்ப்பாண மக்கள் இந்த தேர்தலிலே தக்க பாடம் புகட்டி அவரை தோற்கடித்திருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சம்பந்தன் 10ஆம் ஆண்டிலே ஆரம்பித்த 2009 மே 18க்கு பின்னர் ஆரம்பித்த இந்த தமிழ் தேசியவாத நீக்க அரசியலிலே தமிழரசு கட்சிக்குள் விஷப்பாம்புகள் குடிகொண்டு விட்டது. அதன் காரணமாக தமிழ் மக்கள் மிக தெளிவாக ஏக்கியராட்சிய விரைவை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக சொன்ன சுமந்திரனை நன்கு தெரிந்து தீர்க்கமாக முடிவெடுத்து தோற்கடித்த பிற்பாடு அந்த கட்சிக்குள்ளே அவர் ஒரு செயலாளராக பதில் பொதுச் செயலாளராக வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அங்கே அந்த மத்திய குழுவிலே இருக்கின்ற 90% தமிழ் தேச விரோத நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் தான் அங்கே அவர்கள் வரக்கூடியதாக இருந்தது. ஆக இவ்வாறான ஒரு நிலையில் எங்களுடைய மக்கள் இவர்களுக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால் இந்த NPP அரசாங்கம் தமிழர்கள் தேசியவாதத்தை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்வதை நிரூபிப்பதாகவும், அனுரகுமார திசாநாயக்கா ஏற்கனவே தங்களுடைய மக்களிடம் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றார், ரணில் மைத்திரியினால் தயாரிக்கப்பட்ட ஏக்கியராட்சிய வரவை நாட்டுக்கான புதிய அரசியல் ஜாப்பாக கொண்டு வந்து இனப்பிரச்சினையை தீர்த்து வைக்கப் போவதாக அவர் ஒரு ஒப்புதலை பெற்றிருக்கிறார். அந்த முயற்சி சுமந்திரன் செய்த முயற்சி. சுமந்திரனும் அனுரவும் சேர்ந்து இந்த ஏக்கியராட்சியை தமிழர்கள் மீது கட்டியடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆபத்தில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் மீதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த இனவரை பிடித்த JVP-யையும் தோற்கடிக்க வேண்டும், சிங்கள பேரினவாத கட்சிகள் அனைத்தையும் தோற்கடித்து இந்த ஏக்கியராட்சிய விரைவை தயாரித்த சுமந்திரன் தலைமையிலான அந்த அணியை தோற்கடிப்பதன் மூலம் சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரலை நாங்கள் தோற்கடிக்க முடியும். சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டால் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் உண்மையான தேசியவாதிகள். அந்த ஆதரவாளர்களோடு நாங்கள் இணைந்து இந்த தமிழ் தேசியத்தை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இந்த கருத்துக்களை எங்களுடைய தலைவர் தெளிவாக ஊடகங்களுக்கு சொல்லுகிற பொழுது தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகிறது. அப்ப நெருக்கடி உருவாகிற பொழுது அதனுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஐயா ஊடகங்களுக்கு அடிச்சு சத்தியம் பண்றார், நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி போட்டோம். திருப்பி கஜேந்திரகுமார் அதை பற்றியே கதைச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவார். சுமந்திரனும் சொல்றார் ஏக்கியராட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று, ஒற்றி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த ரணில் மைத்திரியோட தயாரிச்சதோ ஒற்றி ஆட்சி இல்லை என்றதுதான் அவருடைய நியாயம் வாதம். அதுக்குள்ள சமஷ்டி இருக்காம், அதுக்குள்ள மத்திய மாநிலம் என்று இருக்காம். ஆகவே அது சமஷ்டியாம். இதை சொல்லுவதற்கு சிவஞானம் ஐயா எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார். சுமந்திரனுடைய இந்த சுத்துமாத்தை அம்பலப்படுத்தி அவரை கட்டுப்படுத்தி தான் ஒரு ஆளுமை உள்ள தலைவராக இருந்தால் தன்னுடைய மத்திய குழுவினுடைய முழு உறுப்பினர்களுடைய கையெழுத்தோடு
அந்த 16ஆம் ஆண்டிலே தயாரிக்கப்பட்ட வரைவு ஒரு ஒட்டியாட்சி வரைவு. ஏக்கியராட்சி என்பது ஒட்டியாட்சியினுடைய சிங்கள அர்த்தம். ஆகவே அந்த வரைவை ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மத்திய குழுவினுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய கையொப்பத்தோடும் அவர் வெளியிடுவாரா? இல்லை என்று சொன்னால் மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஒட்டியாட்சியை அவர் எழுதிய கடிதத்திலும் எங்களோட தலைவருக்கு வந்து அவர் ஒரு கடிதம் எழுதினார். அப்போது சொன்னவர் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கார், நாங்கள் ஒட்டியாட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சமஸ்திதான் எங்கட நிலப்பாடு. இங்கேதான் அந்த சுத்து மாத்து இருக்குது. என்னன்னு சொன்னால் ஒட்டியாட்சியை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தான் சொல்லணும். சமஸ்தி தான் தமிழருக்கு வேணும், அதை சமஸ்தி தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்ல வேணும். ஆனால் 16ல் ரணில் மைத்திரியோட சேர்ந்து தயாரித்த வரைவு ஒட்டியாட்சியாக இருக்கிற பொழுதும் அது ஒட்டியாட்சி இல்லையா சமஸ்தியா? இதை கண்டுபிடிப்பதற்கு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்று, அல்லது எங்களுடைய ஐயா ஸ்ரீகாந்தா போன்று, அல்லது கேவி தவராச ஐயா போன்று, அல்லது எங்களுடைய சட்டத்திரணி சுகாஷ் போன்று நேர்மையான சட்டத்திறனிகளுக்கு மட்டும்தான் அது முடியும். என்ன சட்டத்திறனி யாருக்கு தெரியாத சொல்ல மாட்டேன், வாய் திறந்து சொல்ல மாட்டேன். இரண்டா பயம் நீதிமன்றங்களுக்கு போய்க்க கணக்கு எக்கச்சக்கமான சிக்கல்கள் பெறும் சொல்லுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த உண்மைகளை மக்களுக்கு பட்டவர்த்தனமாக சொல்லி இந்த மக்களை நேர்மையாக வழிநடத்துகிற இந்த தலைமையை பலப்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய கடமை. மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது. எங்களுடைய இனம் விடுதலை பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த வெற்றியின் உச்சத்தில் இருந்த பொழுது கூட எங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காத சர்வதேச சூழல் இன்று எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சீனா, இந்தியா, மேற்கு நாடுகளுக்கு இடையிலான இலங்கை தீவை மையப்படுத்திய பூகோள ஆதிக்க போட்டியானது எங்களுக்கான வாய்ப்புகளை தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இன நலன் கருதி முடிவுகளை எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக விடுதலை எங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அண்மையிலே இந்திய பிரதமர் கொழும்புக்கு வந்த பொழுது அந்த பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு 15 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக எங்களுடைய தலைவருக்கு கிடைத்தது. அதிலே 7 பேர் சந்தித்திருந்தார்கள். தமிழரசு கட்சியில் இருந்து சிலர், இந்த உங்களுடைய மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சித்தாந்தன், சங்க சின்னத்திலே 2 பேர் மற்றும் எங்களுடைய தலைவர் ஒருவர், 7 பேர் சென்றிருந்தார்கள். அங்கே இந்த சங்க சின்னத்தினுடைய பெருந்தலைவர் செல்லமையாவினுடைய தலைமையிலே சென்ற சித்தாந்தன் ஐயாவும் செல்வமையாவும் மோடி ஐயாவிடம், இந்த பிராந்திய வல்லரசு தலைவரிடம் மன்றாட்டமாக கேட்டுக்கொண்டது, நாங்கள் ஒத்தியாட்சிக்குள் 13ஆம் திருத்த சட்டத்துக்குள் நாங்கள் அடிமையாக வாழ முடியும் என்பதுதான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உரிமைக்காக நாங்கள் டக்ளஸ் தேவானந்தா தமிழருக்கு உரிமை தர மாட்டார், புள்ளியான் உரிமை பெற்று தர மாட்டார், அங்கஜன் உரிமை பெற்று தர மாட்டார், அங்காலே அவர் தர மாட்டார், இவர் தர மாட்டார், நாங்கள் தான் தருவோம் என்று சொல்லி போனவர் அதே நபர்கள் கதைக்கிற 13ஆம் திருத்த சட்டத்தை தான் மோடி ஐயாவிடம் தீர்வாக வலியுறுத்தினார்கள். இந்த சுமந்திரன் ஐயா அவரும் 13 பிரதானமாக வலியுறுத்தி சமஸ்தி என்று கலந்து ஒரு கூலாம்பாணி கதை கதைச்சிருந்தவர். எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இந்திய பிரதமர் மோடியிடம் மிக தெளிவாக 87 இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிற்பாடு தீர்வென்ற பெயரிலே ஜேஆர் ஜெயவர்தனவால் ஒரு தலைப்பட்சமாக கொண்டு வரப்பட்ட 13ஆம் திருத்த சட்டம் ஒற்றியாட்சிக்குட்பட்டது. அதற்கு எந்த அதிகாரங்களும் இருக்க முடியாது. இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் 32 தீர்ப்புகள் ஊடாக அதிகாரங்கள் அனைத்தும் கொழும்பில் தான் இருக்க முடியும், ஜனாதிபதியிடமும் பாராளுமன்றத்திடம் தான் இருக்க முடியும் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றன. ஆகவே அந்த தீர்ப்பை மீறி எந்த அதிகாரங்களும் 13ற்குள் செல்ல முடியாது. ஆகவே ஒற்றையாட்சிக்குள் தீர்வு சாத்தியம் இல்லை, சமஷ்டி தீர்வு வேண்டும் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தி இருந்தார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எல்லோரும் தீர்வு வேண்டும் என்று யோசிக்கின்றீர்கள். எங்களுடைய மக்கள் எல்லோருமே எப்பொழுது தீர்வு வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காகவே ஆளுங்கட்சிகளோடு இருக்கிறவர்களை நிராகரிக்கிறீர்கள், ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர்களாக வருகின்றவர்களை நிராகரிக்கிறீர்கள், ஆளுங்கட்சியோடு பங்காளிகளாக ஆட்சி அமைக்கின்றவர்களை நிராகரிக்கின்றீர்கள், தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவர்களை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள். அவ்வாறு சொல்லி வாக்கு பெற்றவர்கள் அங்கே செல்கிறார்கள். 7 பேர் போகிறார்கள், 6 பேர் 13ஆம் திருத்த சட்டம், ஒருவர் மட்டும்தான் சமஸ்தி என்று சொன்னால் ஜனநாயகப்படி அவர்கள் சொல்றது தானே தமிழ் மக்களுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும். 1987ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சுதுமலையில் இருந்து புதுடில்லிக்கு அழைத்து செல்லப்படுகின்றார் இந்திய படைகளால். அங்கே இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியை சந்தித்து உரையாடுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வல்லரசு அவரை அங்கு அழைத்ததற்குரிய காரணம் அச்சுறுத்தி அடிபணிய வைத்து இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக. அந்த சந்தர்ப்பத்திலே
எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒற்றையாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனையும், ஒற்றையாட்சிக்குள் தீர்வு இல்லை என்பதனையும், எங்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே எங்களுக்கு சுயாட்சி வேண்டும் என்பதை மிக நேர்மையாக, மிக ஆணித்தரமாக இந்த மக்களுக்காக முன்வைத்திருந்தார். அதற்கு பிற்பாடு 38 வருடங்களுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைவர் அந்த வல்லரசு தலைவரிடம் ஒற்றையாட்சியை நிராகரித்து சமஸ்டி வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கிற தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் அந்த நல்ல காரியத்தை செய்திருக்கின்றார். உங்களுக்கு நேர்மையாக செயல்பட்டிருக்கின்றார். இந்த 15 வருடங்களிலே 2 உலக தலைவர்களை இந்த எங்களுடைய மக்கள் தலைவர்களாக தெரிவு செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்தித்திருந்தார்கள். அவர்கள்தான் ஏக தலைவர்களாக இருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே இந்திய தலைவரையும் சந்தித்திருந்தார்கள், பிரித்தானிய தலைவரையும் சந்தித்திருந்தார்கள். அவர்கள் எங்கள் தேடி வந்து எங்களுடைய மண்ணிலே தான் அந்த சந்திப்பை செய்தார்கள். அன்று அந்த சந்திப்புகள் நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை என்பதை காரணம் காட்டி எங்களுடைய தலைவருக்கு அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கவில்லை. ஆனால் அங்கே வாய்ப்பு கிடைத்து சென்றவர்கள் ஒற்றையாட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை தான் தீர்வாக வலியுறுத்தி இருந்தார்கள், அது செல்வம் என்ன உட்பட. ஆனால் இன்று 16 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று மோடி ஐயா கொழும்புக்கு வருகிற பொழுது இந்த சந்திப்பிற்கு மக்களால் இந்த ஒரு 2 மாதங்களுக்குள் 3-4 மாதங்களுக்குள் தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரன் ஐயாவும் சித்தார்த்தன் ஐயாவும் அதே இந்திய அரசால் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இதிலே ஒரு முன்னேற்றகரமான விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய தலைவர் 15 ஆண்டுகளாக 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட தீர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதிலே உறுதியாக நின்றார். ஆனால் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் என்பது தெரிந்து கொண்டும் அவர் சந்திப்பதற்கும் அந்த வாய்ப்புகள் தரப்பட்டு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் உறுதியாக முன்வைக்கக்கூடியதாக இருந்தது. இதிலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். சந்திக்கின்ற அனைவரும் தமிழ் தேசிய பேரவையினுடைய உறுப்பினர்களாக ஒரே குரலிலே ஒற்றையாட்சியை நிராகரித்து சமஸ்டியை வலியுறுத்துகின்றவர்களாக அந்த பிரதித்துவம் மாற வேண்டும். அது உங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. ஆகவே அந்த கடமையை நீங்கள் செய்வதற்கு தயாராக வேண்டும். அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய பேரவையினுடைய சார்பிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே களமிறங்கி இருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர்களை நீங்கள் அமோக வெற்றியிட்ட செய்ய வேண்டும். அதன் மூலம் ஒரு நேர்மையான தலைவரின் கீழ் கிராமங்களிலே ஊழலற்ற, பாகுபாடற்ற, பிரதேச வேறுபாடு, சமய வேறுபாடு, சாதி வேறுபாடற்ற நிர்வாகத்தை நடத்துவதற்கான எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே வேளையிலே நீங்கள் அளிக்கின்ற வாக்குகள், சைக்கிளுக்கு கொடுக்கிற வாக்குகள் நிச்சயமாக இந்த லட்சியத்திலே உறுதியாக நின்று இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணையையும், இனப்பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒற்றையாட்சியை நிராகரித்து சமஸ்டியையும் வலியுறுத்துகிற தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய குரலை அது வலுப்படுத்தும். இந்த எங்களை பொறுத்தவரையிலே இந்த மண்ணிலே முஸ்லீம் மக்களோடும் நாங்கள் ஒரு நல்லுறவை கட்டியெழுப்ப வேண்டும். அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் ஏற்று அங்கீகரிக்க வேண்டும். அவர்களையும் நாங்கள் அரவணைத்து செல்ல வேண்டும். நாங்களும் அவர்களும் பிரிந்திருக்கிற வரைக்கும் சிங்கள தேசியவாதம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை விரிவுபடுத்தி ஒருவரை ஒருவர் மோத வைத்து அவர் 2 தரப்பையும் வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு தாங்களும் எங்களை அழித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே நாங்கள் ஐக்கியமாக வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றுபட்டால் மட்டும்தான் வடகிழக்கு இணைப்பை சாத்தியமாக்க முடியும். இணைந்த தேசத்திலே ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்டி தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக நேர்மையாக செயல்படுகின்ற எங்களுடைய தலைவரையும் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவையினரையும் பலப்படுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் இந்த மன்னார் மண்ணுக்கு வருகை தந்த பொழுது சில கேள்விகளோடு வந்திருந்தேன். ஏனென்றால் ஒரு காலத்தில் மன்னார் என்றால் அதிரம், அதுவும் அண்ணன் விக்டர் என்றால் எதிரிகளினுடைய குலை நடுங்கும். அந்த வீரம் செறிந்த இந்த மன்னார் மண் இன்று எவ்வாறு இருக்க போகின்றது என்று ஒரு கேள்வியோடு வந்தேன். ஆனால் இந்த அரங்கை பார்க்கின்ற பொழுது அந்த சந்தேகம் தீர்ந்தது. இந்த முறை மன்னாரில் மாற்றம் நிச்சயம். அண்ணன் விக்டர் ஆண்ட மண்ணில் இந்த முறை அண்ணன் விக்டரின் கனவுகளை சுமந்த கஜேந்திரகுமாரின் சைக்கிள் நிச்சயம் வெல்லும். ஏனென்றால் காலாதி காலம் இந்த மன்னார் மண்ணை உங்களுடைய தலைவர்கள் திட்டமிட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும்
ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலிலும் மாறி மாறி வென்று வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் யாரென்று உங்களுக்கு தெரியும். அவருக்கு மன்னாருக்குள்ள மட்டும்தான் தமிழன் என்ற எண்ணம் வரும். மன்னாரை தாண்டினால் அவர் இலங்கை பிரஜையாக மாறிவிடுவார். கடந்த வரவு செலவு திட்டத்துக்கும் வெக்கமில்லாமல் போய் ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். கொழும்பிலே அவருக்கு சிங்கக்கொடி தெரியும், வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவை கொடுப்பார். ஆனா மன்னாருக்குள்ள வந்தா மட்டும்தான் அவருக்கு தமிழன் என்ற உணர்வு வரும், தமிழ் தேசியம் வரும். அதனால் தான் எமது வீரம் விளைந்த மன்னார் இன்று எதிரிகளினுடைய கபலீகரத்துக்கு உள்ளாகி கொண்டு வருகிறது. அன்பார்ந்த மக்களே, நீங்கள் சிந்தித்தால் மட்டும்தான் இந்த மன்னார் மண்ணை நாங்கள் காப்பாற்ற முடியும். சில வருடங்களுக்கு முதல் 8 மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தோம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, இந்த 8 மாவட்டங்களில் இன்று 6 மாவட்டங்களில் சிங்கள பெரும்பான்மை ஊடுருவி வந்துவிட்டது. அதில் வேதனையான விடயம் மன்னாரும் ஒன்று. இந்த மன்னாரிலே காற்றாலை வடிவத்திலும் கனியமணல் அகழ்வு வடிவத்திலும் எமது மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு எதிரிகள் வந்து கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள். இவற்றை நாங்கள் இந்த மண்ணிலே அனுமதிப்போமாக இருந்தால் அந்த காற்றாலையினுடைய வீச்சிலே இந்த மன்னாரினுடைய வளங்கள் காணாமல் போகும். இதை எதிர்க்க வேண்டும் என்றால், இவற்றை தடுக்க வேண்டும் என்றால், இந்த மண்ணையும் மன்னாரையும் நேசிக்கின்ற பிரதிநிதிகள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். உங்களை ஏமாற்றுவதற்காக, எங்களை ஏமாற்றுவதற்காக பலர் இன்று பெயரை மாற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஜேவிபி என்கின்ற தமிழர்களை அழித்த கட்சி என்பிபியாக மாறி வந்திருக்கிறது. யார் இந்த ஜேவிபி? அவர்கள் புனிதர்களா? அவர்கள் இப்பதான் புதிதாக பிறந்திருக்கிறார்களா? இல்லை. ஜனதா விமுக்தி பெரமுன மக்கள் விடுதலை முன்னணி என்ற பெயரிலே முன்பு அவர்கள் இந்த நாட்டிலே செயற்பட்டிருந்தார்கள். யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்திலே முள்ளிவாய்க்காலில் 2 சதுர கிலோமீட்டருக்குள் 4 லட்சம் ஜனம் அகப்பட்டு கிடந்தது. ஒரு பக்கம் முள்ளிவாய்க்கால் கடல், மற்ற பக்கம் ஆமைக்காரன். அங்காலையும் ஓடேலாது, இஞ்சாலையும் ஓடேலாது. அந்த நேரத்திலே உலகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு சொன்னது, முள்ளிவாய்க்காலிலே குண்டு வீசி தாக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு குண்டு விழுந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாவார்கள். ஏனென்றால் ஒரு பக்கம் கடல், மற்ற பக்கம் ஆமி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் மாதிரி. அந்த நேரத்திலே இந்த ஜேவிபி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில், டில்வின் சில்வா தலைமையில், சுனில் ஹந்துன்னெத்தி தலைமையில், பிமல் ரட்நாயக்க தலைமையில், வசந்த பண்டார தலைமையில் கொழும்பிலே பிக்குகளையும் சிங்கள மக்களையும் திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் வலியுறுத்தின விடயம் என்னவென்றால், முள்ளிவாய்க்காலில் குண்டு வீசி தாக்காவிட்டால் பிரபாகரன் தப்பி விடுவார், விடுதலை புலிகள் தப்பி விடுவார்கள் என்று மஹிந்தவை உசுப்பேத்தி கொலை வெறி ஆட வைத்து லட்சக்கணக்கான மக்களை முள்ளிவாய்க்காலில் முடித்த கட்சி தான் இந்த ஜேவிபி. ஜேவிபி என்ற பெயரில் வந்தால் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், மக்களை ஏமாற்ற முடியாது என்று திட்டம் போட்ட ஜேவிபி தங்களுடைய பெயரை மாற்றியது. NPP என்று மாற்றியது. தேசிய மக்கள் சக்தி என்று ஒரு முலாம் பூசியது. மன்னாரிலே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் ஹரணி அமரசூரி அம்மா வந்தார். அப்ப அம்மா கதைச்சா, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காற்றாலைகள் நிறுத்தப்படும், கனியவட மணல் அகழ்வு தடுக்கப்படும் என்றார். மக்களும் ஏமாந்தார்கள், நம்பி வாக்களித்தார்கள். போன கிழமையும் அம்மா வந்தார். கதை மாறியது. காற்றாலையை பற்றி அம்மா வாய் திறக்கவில்லை, கனியமணல் அகழ்வை பற்றி மூச்சு கூட விடவில்லை. இப்பொழுது சொல்லுகிறார்கள், சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் காற்றாலை அமைக்கப்படுமாம், கனியமணல் மணல் அகழப்படுமாம். நாங்கள் ஜேவிபியிடம் கேட்கிறோம், பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கேட்கிறோம், அது எப்படி நீங்கள்
ஆட்சிக்கு வருவதற்கு முதல் மன்னாரை பாதித்த காற்றாலையும் கனியமணல் அகழ்வும் இப்பொழுது பாதிப்பில்லாமல் போனது. யாரை ஏமாற்றுகிறீர்கள்? NPP அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நாங்கள் பி பேசுவதெல்லாம் பி பச்சை பொய். இதுதான் NPP உண்மையான விரிவு. நாங்கள் பேசுவதெல்லாம் பச்சை பொய். அந்த பொய்காரர்களுக்கு இந்த மண்ணில் இருந்து ஒரு வாக்கு தன்னும் விழக்கூடாது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காலியிலேயோ மாத்தரையிலேயோ அம்பாந்தோட்டையிலேயோ குருநாகல்லையோ ஒரு தமிழன் போய் தேர்தலில் போட்டியிட்டால் சிங்களவர்கள் வாக்களிப்பார்களா? ஒரு நாளும் இல்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் மண்ணில் மட்டும் 50,000 மாவீரர்கள் விதைக்கப்பட்ட மண்ணிலே சிங்கள கட்சிகளில் வருகின்றவர்களுக்கு நாங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். எமது இனத்தை கருவறுத்த ரிசாத் பரியுதியினும் வாக்குகளை சில இடத்தில் பெற்றிருக்கிறார். இவற்றுக்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தினுடைய சைக்கிள் சின்னத்திற்கு எமது மக்கள் பேராதரவு வழங்க வேண்டும். அன்பார்ந்த மக்களே, இன்றும் எங்களுடைய சில சகோதரர்கள் தியாகங்களை மறந்து, எங்களுடைய வீரம் வரலாறுகளை மறந்து JVP NPP ஐக்கிய மக்கள் சக்தி என்று சிங்கள கட்சிகளுக்கு வால் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இன்று கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையானும் வியாழேந்திரனும் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷவோடு சேர்ந்து கூஜா தூக்கியவர்கள், காவடி எடுத்தவர்கள், மட்டக்களப்பிலும் கிழக்கிலும் தமிழினத்தை காட்டிக் கொடுத்தவர்கள். அன்று மஹிந்தவோடு சேர்ந்து தமிழினத்தை காட்டிக் கொடுத்த பிள்ளையானும் வியாழேந்திரனும் இன்று சிறை கூண்டுகளுக்குள் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைதான் நாளைக்கு JVP-யோடும் NPP-யோடும் நின்று எமது மண்ணை, எமது மக்களை, எமது கனிய வளங்களை காட்சி கொடுக்கின்ற உங்களுக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அன்பார்ந்த மக்களே, வர இருப்பது சாதாரணமான உள்ளூராட்சி தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று சபைகளை அமைக்கப் போகின்ற தரப்புக்குத்தான் உங்களுடைய பிரதேசங்களில் கட்டடங்களை அமைப்பதற்கும் காற்றாலைகளை அமைப்பதற்கும் அனுமதி கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. இந்த தேர்தலில் தவறான தரப்புகள் வெற்றி பெற்றால் இந்த மண் பறிபோகும், மன்னார் பறிபோகும், உங்களது வளங்கள் கொள்ளையடிக்கப்படும். ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நீங்கள் இடப்போகின்ற புல்லடிதான் உங்களையும் உங்களது எதிர்கால சந்ததியையும் இந்த மண்ணிலே வாழ வைக்கும் என்று சொல்லி, அன்பார்ந்த மக்களே, அண்ணன் விக்டருடைய மூச்சு காற்று கலந்திருக்கின்ற இந்த மண்ணில் இனம் வாழ, தமிழ் ஆள நீங்கள் சைக்கிளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியிலே அணிவகுத்து செல்லடா. நன்றி, வணக்கம்.